ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் வினோத் பேசுகிறேன். எல்லோரும் இன்றைக்கி என்ன டேட்டுன்னு தெரிஞ்சுங்க. 2023. மறக்காமல் நம்மளோட ஜனநாயக கடமையை செய்ய தவறிடாதீர்கள். நீ ஓட்டு போட்டடனா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் க்யூவில் நின்று 8:30 மணிக்கு போனேன். மணி 11 ஆயிடுச்சு. ஓகேங்களா, 8:45, 8:30, மணி 11 மணி ஆகுது. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஓட்டு போட்டதை பார்க்குறீங்களா? நான் தான். மறந்துடாமல் யாருக்கு போடணுன்றதை தீர்மானித்து போடுங்க. ஓகேங்களா, நம்மளோட கடமை. ஓகேங்களா, அடுத்த 5 வருஷம் நீங்கள் போடுற ஒரு ஓட்டில் தான் இருக்குது. உங்களோட ஓட்டை கரெக்டாக ஒரு நல்ல தலைவர்களுக்கு ஓட்டு போடுங்க. ஓகேங்களா, மறக்காமல் ஓட்டு போட தவறிடாதீர்கள். முடிஞ்ச அளவுக்கு ஓட்டை போய் டைமுக்கு போட்டுருங்க. காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரலாம் தான் ஓப்பனு. எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நின்று ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று ஓட்டு போடுங்க. எனக்கு கால் வலி வந்துருச்சு. ஓகேங்களா, மறக்காமல் ஓட்டை போட்டுருங்க. இது நம்மளோட கடமை, உரிமை. ஓகேங்களா, மறந்துடாதீங்க. இன்றைக்கி விட்டோன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு ஓட்டு போட முடியாது. அதுக்கு அடுத்த வருஷம்னா நீங்கள் அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் ஓட்டு போட முடியும். மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. என் நண்பர்களே, சொல்ல மறந்துட்டேன். உங்கள்கிட்ட ஓட்டு ஐடி இல்லைன்னா கவலைப்படாதீங்க. எலெக்ஷன் ஸ்லீப் இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். மெயினாக எலெக்ஷன் ஸ்லீப்பு. ஓகேங்களா, எலெக்ஷன் ஸ்லீப்பில் உங்கள் பேர், வீட்டு அட்ரஸ் எல்லாம் வந்திருக்கான்னு பார்த்துங்க. அவங்களோட நேமு அதில் இருக்கிற தொகுதியில் கரெக்டாக போய் தொகுதி வாரியாக உங்கள் ஓட்டை போட்டுருங்க. அந்த தொகுதி வாரியில் மேலே நம்பர் வரும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் எலெக்ஷன் பூத்து எந்த பூத்துன்னு பார்த்து அந்த எலெக்ஷன் பூத்தில் போய் நம்பர் வச்சு கரெக்டாக ஓட்டு லைனில் நின்று போட்டுருங்க. அதே மாதிரி அங்கே தேவையான ஐடி ப்ரூஃப் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, உங்களது ஓட்டு ஐடி இல்லைன்னா பரவாயில்ல, அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, எதனா ஒரு கவர்மெண்ட்டான மெயினான ஐடி கார்டு, அதாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம எதனாவது கவர்மெண்ட்டோட மெயினான ஒரு ப்ரூஃப். ஓகேங்களா, அது இருந்தால் போதும். அதில் இருக்கிற பேர் இதில் இருக்கிற பேர் கரெக்டாக இருந்தால் போதும். அங்கே உங்கள்கிட்ட சைன் வாங்குவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே கொடுக்கணும், எலெக்ஷன் ஸ்லிப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் பேரை படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃபை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சைன் போடுவாங்க. அதுக்கப்புறம் மை வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு போகணும். இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேங்களா, எதனா ஒரு ஐடி ப்ரூஃப், உங்களது லைசன்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்படி இல்லைனா பாஸ்போர்ட்டு, அப்படி இல்லைனா பேங்க் பாஸ்புக்கு, அப்படி இல்லைனா 12 ஆவணங்கள் அறிவிச்சிருக்காங்க. 12 ஆவணங்களில் எதனா ஒரு ஆவணங்கள் எடுத்துகிட்டு போங்க. கலர் ஜெராக்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஒரிஜினலாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஜெராக்ஸாக இருந்தாலும் ஓகே. அவங்களுக்கு தேவை ஒரு ஐடி ப்ரூஃப். அது உங்கள் ஃபோட்டோ அவங்களுக்கு பார்க்க நேரில் உங்களை மாதிரியே இருக்கணும் அந்த ப்ரூஃபில். ஓகேங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓட்டு நம்மளோட ஜனநாயக கடமை. ஓகேங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க.